This is me, MD Dinesh Kumar. Let's welcome to the தா சினிமாஸ். சங்கர் அவரோட இயக்கத்தில் கேம் சேஞ்சர் திரைப்படத்துடைய விமர்சனம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் 2 கடைசி வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அடி வந்து வாங்குச்சு. ஸோ இந்த படத்து மேலே பொதுவாகவே ஒரு லேசான ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து இருந்துச்சு. சரி விடுறது விடட்டும், அஃப்கோர்ஸ் ஒரு பாதி அளவில் ஒரு மாஸ் கமர்ஷியலாவோ இல்லை அங்கங்கே ஒரு ஃபார்மாலிக்கான ஒரு சங்கர் படமாவோ இது வந்து டெலிவர் ஆனாலே நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா ஆடியன்ஸுமே இந்த படத்தை வந்து பார்க்க போய் வந்து உட்காந்துருந்தோம். சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது பக்கா சங்கர் சார் அவரோட டெம்ப்ளேட் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது, அவரோட டெம்ப்ளேட் தான். ஆனா இது நம்ம எந்திரன் படத்துல பார்த்த அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலால வந்து இல்லாம முதல்வன் அதுக்கப்புறம் சிவாஜி, இந்த ரெண்டு திரைப்படங்களோட ஸ்டாண்டர்ட்ல தான் சங்கர் அதுல இருக்கக்கூடிய நிறைய ஐடியாஸ், இப்ப முதல்வன் படத்துல நிறைய ஐடியாஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, எப்படி ஒரு ஒன் டே சிஎம் எப்படி நிறைய விஷயத்துல டேக்கிள் பண்றாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் சிவாஜி படத்துல வர அவர் எப்படி ஒரு விஜிலாண்டேவா இருந்து அவர் எப்படி இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து டேக்கிள் பண்றாரு, இந்த ஆஃபீஸ் ரூம் கான்செப்ட்லாம் வரும் இல்லையா. ஸோ இதோட ஒரு ரீகர்ஷா நிறைய எலிமெண்ட்ஸை கேம் சேஞ்சர் படத்துல சங்கர் அவர்கள் வந்து வச்சு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா கோரா வந்து இந்த கதைக்களத்தை வந்து பார்க்குறப்ப ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். அந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் கதாநாயகனா ராம்சரண் அவர்களோட கதாபாத்திரத்தை வந்து சித்தரிச்சிருக்காரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு ஐஏஎஸ்ஸா வந்து அவர் வந்து இருக்காரு அந்த மாதிரிட்டு ஒரு மேலோட்டமா வந்து எழுதாம டீப்பா ஐஏஎஸோட உண்மையான ரோல் வந்து என்ன, இந்த அரசாங்கத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பங்கு என்னெல்லாம் வந்து இருக்கு, என்னென்னலாம் அதிகாரம் எல்லாம் ஒரு கலெக்டரால பண்ண முடியும், இப்படின்ற இந்த டெப்த் ரிசர்ச் எல்லாத்தையுமே சங்கர் அவர்கள் சூப்பரா வந்து வச்சிருக்காரு. இதைத்தான் நம்ம இந்தியன் 2 படத்துல மிஸ் பண்ணது. என்னடா அரசாங்கத்தை பத்தி பேசுறீங்க, கரப்ஷன் பத்தி பேசுறீங்க, ஆனா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு ஒரு டீப்பான ரிசர்ச் ஒர்க்கே இல்லாத மாதிரி தெரியுதே அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான் நமக்கு இந்தியன் 2 படத்துல பெருசாவே வந்து இருந்துச்சு. ஏன்னா அதை அந்த படத்தோட கம்பேர் பண்ற அப்படின்னா இதுவும் கேம் சேஞ்சரும் இந்தியன் 2 திரைப்படமும் சிமிலர் டைம்ல தான் மாத்தி மாத்தி சங்கர் சார் அவர்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படத்தோட கோர் ஐடியா இருந்து உள்ள வச்சிருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேர் பெட்டராகவே சங்கர் அவர்கள் வந்து கையாண்டிருக்காரு. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. பட் இப்பவும் இந்த படத்துல நிறைய அவுடேட்டடான ஐடியாஸ் இருக்க தான் வந்து செய்யுது. எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் வந்து சொல்றேன். ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய ராம்சரண் அவர்கள், நீ கரப்ஷனா இருக்க, நீ அதனால உன்னை இந்த சீட்ல இருந்து தூக்குறேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து தூக்குற சீனை ஒரு மாதிரி ஃபேண்டஸியா காட்டுறேன்ட்டு ஆளே பறக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய கிளீஷே கிரிஞ்சா அந்த ஒரு சீனோட எஃபெக்டை வந்து கெடுத்து விட்ட ஃபீல் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேரா அத்வானி அவரோட கதாபாத்திரம், அதோட சித்தரிப்பு, ஸோ அதை வச்சு கோர் கதையில் அந்த தொப் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த தொப்புன்ற வார்த்தையை வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரியே ராம்சரண் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அதை வச்சு ஒரு பாட்டெல்லாம் வந்து வருது, கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு கால் பேக்லாம் வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து இருந்தும் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிறப்ப என்னப்பா இது எவ்வளவோ கமர்ஷியல் சினிமாவோட ஸ்பேஸ் முன்னேறிச்சேப்பா, அப்புறம் ஏன்ப்பா இந்த மீட்டர்லேயே சங்கர் சார் படம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரதான் செய்யுது. ஆனா சங்கர் அவர்களை நம்ம குறைச்சு மதிப்பிட்டுட்டோம். அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார்மோஸ்ட் அவரோட ட்ரீட்மெண்ட்ல அவர் எப்படி முதல்வன் படத்துல ஒரு ஹீரோவை வந்து நிலைநிறுத்தினாரு, ஒரு வில்லனை வந்து நிலைநிறுத்தினாரு, இந்த சிஸ்டத்துல எதிராக இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், சின்ன சின்ன அரச லாஸ் பத்தி என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இங்க வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற சின்ன சின்ன மேட்டர்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதை சங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்துல சூப்பராகவே வந்து கையாண்டிருக்காரு. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தான். அதுக்கப்புறம் சீன் ரைட்டிங், ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீன் ரைட்டிங்ல ஐஏஎஸ் அதிகாரியா ராம்சரனுக்கு அவர் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண இந்த விதம் தான் கேம் சேஞ்சர் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து காப்பாத்திருக்கு. ராம்சரண் அவர்களோட ரோல் அண்ட் கதாபாத்திரம் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ராம்சரண் அவர்கள் இந்த படத்துல வந்து வராரு. ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் கேரக்டர்லையுமே அப்பேர் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட சங்கர் சார் வந்து அந்த ரோல்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவரோட அப்பா கதாபாத்திரம், அப்பண்ணா அப்படின்ற ஒரு நேம்ல வந்து நினைக்கிறேன் அந்த அப்பாவோட கதாபாத்திரத்தோட பேரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாமரிங்கான ஒரு கையா வந்து நடிச்சிருக்காரு. அதாவது ராயப்பன் வந்து பார்த்துருப்போம் இல்லையா பிகில் படத்துல எப்படி திக்கி திக்கி வந்து பேசுவார், ஸோ அந்த மாதிரி ஒரு திக்கி பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ அதனாலயே இந்த கதையில ஒரு பெரிய பிரதிபலிப்பு வந்து ஏற்படுது. சும்மா அந்த கதாபாத்திரம் வந்து திக்குது அப்படின்னு வந்து வைக்காம அதனாலதான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இழப்பு வந்து இருக்கு. அதனாலதான் அந்த கதாபாத்திரத்தோட கோலே அவரால் வந்து அடைய முடியாம வந்து இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ராம்சரண் அவர்கள் சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நடுவில் ஒரு சில காலேஜ் போர்ஷன்ஸ்லயும் அந்த யங்கான வைபுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரியா வந்து இருக்கிறப்ப ஒரு சூப்பரா அந்த ஸ்வாகா, அந்த பேச்சு நடைமுறை பாவனையில இருந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்றத ராம்சரண் ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங் சீனே ஒரு லுங்கியோட கையில ஸ்வாடோட ஒரு மாசா தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்கோர்ஸ் லார்ஜர் தன் லைஃபான ஒரு சித்தரிப்பு தான். சங்கர் அவர்கள் சிவாஜி படத்துல கூட, அதாவது சிவாஜி படத்துல நம்ம ரஜினி சார் வச்சு பண்ணார் இல்லையா,
அந்த படத்துல கூட ஒரு ஹீரோவை இந்த அளவுக்கு லார்ஜர் தன் லைஃபா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல, அந்த பஞ்சடையலாக்கெல்லாம் வந்து வைக்கிற பட்சத்துலையும். பட் இந்த படத்துல ராம் சரண் அவர்களை எப்படி இந்த புஷ்பா படத்துல கேஜிஎஃப் படத்துலலாம் ஹீரோனால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டண்டா நான் வந்து சொல்றேன். ஆக்ஷன்ஸா இங்க கதைக்குள்ள நிறைய வந்து சங்கர் வச்சிருக்காரு, பட் ஸ்டண்டா இவனால ஈஸியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுற முடியும். இந்த ஒரு பிரதிபலிப்பு இருக்கு இல்லையா, இதை சங்கர் அவர்கள் ராம் சரண் அவர்களுக்கு 100% சூப்பரா வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஓட்டம் ராம் சரணோட கதாபாத்திரம் இதுலேருந்து ஆரம்பிக்குது. சூர்யா அவரோட கதாபாத்திரம் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டீஷியன் ரோல் தான், பட் தலைவன் எதை கொடுத்தாலும் சூப்பராக பின்னுவார் இல்லையா. ஸோ அந்த ஒரு மீட்டர்ல தான் இதுலேயும் கலக்குன்னு கலக்கி இருக்காரு. என்ன நிறைய பேர் இதை தேட்டர்லேயே சொல்றதை நான் வந்து கேட்க முடிஞ்சது, என்னதான் இருந்தாலும் மார்க் ஆண்டனி அண்ட் மாநாடு லெவலுக்கு வந்து இதை மேட்ச் பண்ண முடியலப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. இது காரணம் என்னன்னா, மார்க் ஆண்டனி படமோ ஏன் மாநாடு படமோ நடிக்கிறதுக்கு முன்னாடியே சூர்யா அவர்கள் இந்த கதாபாத்திரத்தெல்லாம் நடிச்சு முடிச்சிட்டாரு. படம் தான் இவ்வளவு லேட்டா வந்து ரிலீஸ் ஆகுதே தவிர, ஸோ இதுதான் முதல் வந்து பண்ணது. ஸோ அதனால இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து தெரியலாம். ஏன்னா சூர்யா அவர்களோட வந்து இப்போ வரைக்கும் நம்ம சரிபதா சனி வரம் வரைக்கும் நிறைய பயங்கரமான அந்த வெகுமெண்டா கத்திக்கிட்டே பிளாஸ்ட் ஆகிற ரோல வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால இந்த டிஃபரன்ஷியேட் வந்து தெரியலாம். பட் அவரோட ஸ்பேஸ்ல வழக்கம் போல சூர்யா வேற லெவலில் விளையாண்டுருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட பேக்கேஜ் அப்படி தான் வந்து வச்சிருக்காரு. கமர்ஷியல் மீட்டரில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து வேணும், ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு, ஹீரோக்கான மாசு, அதே வந்து ஹீரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து இந்த கதைக்களத்துக்குள்ள என்னென்ன சேஞ்ச் எல்லாம் பண்றான், ஹீரோக்கு வில்லனுக்கு எப்படி ரைவல்ரி வருது, இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ஒரு சீன்ல இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இன்டர்வல் சீன்ல தான் இந்த கதையோட முக்கிய சாராம்சம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. டில் இன்டர்வல் பாயிண்ட் வந்து ரீச் ஆகுறப்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற ஒரு செம்ம மொமெண்ட்டை வந்து சங்கர் அவர்கள் கிரியேட் பண்ணி வந்து முடிச்சுதான் இன்டர்வல் வந்து விடுறாரு. அந்த மொமெண்ட் உண்மையிலேயே சூப்பராக எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் அந்த மொமெண்ட் அந்த இடத்துல அரைவாகும் அப்படின்றத நம்ம யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதை சங்கர் அவர்கள் சூப்பராக வந்து கையாண்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பிரச்சனைகள் இருக்கு. இந்த சுனில் அவர்களோட கதாபாத்திரத்தை அந்த சைடு மாதிரியே நடக்க விடுறது, இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியா. சுனிலே இன்னைக்கு வந்து வில்லனாலாம் நிறைய படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அப்போ காமெடியனா இருந்தப்போ எடுத்த ஐடியாஸ் போல இருக்கு. அவர் இந்த மாதிரி சைட்லேயே தான் நடப்பாரு, சைட்லேயே தான் பார்ப்பாருன்ற ஐடியாலாம் உட்காரல பெருசா. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் போர்ஷன் கேரா அவர்களோட கேரக்டரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ வில்லன் இன்னொரு வில்லன் கூட ஒரு ரைவல்ரி நடக்குதுன்ற காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ்க்காண்டி வச்சிருக்காங்க. பட் அதனால இந்த கோர் கதைக்கு பெருசா கான்ட்ரிபியூட் ஆகலனாலையும் அந்த எபிசோடு வந்து ஆல்மோஸ்ட் என்டர்டைன் வந்து பண்ணுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே இந்த படம் வந்து பெருசா நம்மளை சோதிச்சோ மண்டே சூரிய வச்சோ காண்டாக்கியோ இந்தியன் 2 பண்ணிச்சு பார்த்தீங்களா 2வது சீன்ல இருந்து அந்த மாதிரிலாம் அந்த படம் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு பெட்டரான ஒரு என்டர்டைனராக சங்கர் அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப் வந்து போகிறப்ப ஸ்டார்டிங் வித் ஃப்ளாஷ்பேக்கில் தான் வந்து ஆரம்பிக்குது. ரொம்பவே ஒரு 20 மினிட்ஸ் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஓடுது. எல்லாமே கிளிஷே தான், நம்ம பார்த்தது தான். எப்படி அப்பா வந்து கொண்டதுக்கு பையன் வந்து பழி வாங்குறான், அந்த ஒரு கதைக்களம் தான் இதுவுமே. பட் இருந்தாலும் அந்த இடத்துலையுமே அந்த எமோஷனை சதைய விடாமல் ராம் சரண் அவரோட கதாபாத்திரம் மூலமா சூப்பராக வந்து அதை பிரதிபலிக்க வந்து வச்சுட்டாரு. அது ஆல்மோஸ்ட் ரொம்பவே சீக்கிரமாக வந்து ஓடினாலே, ஏன்னா டில் நமக்கு மேட்டு தெரிஞ்சிருச்சு இதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு டைம் எல்லாம் ரொம்பவே வந்து எடுக்காம அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள அழகாக நீட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அதுக்கப்புறம் சூர்யா வர்சஸ் ராம் சரண் இந்த ஃபேஸ் ஆஃப்ல வந்து போறப்ப அப்போதான் நிறைய டீப்பான பொலிட்டிக்கல் மேட்ரு. ஏன்னா எலெக்ஷன் வச்சு நிறைய அந்த கிளைமேக்ஸ் நெருங்குறப்பெல்லாம் ஃபுல்லாக எலெக்ஷன் மையப்படுத்தி தான் இந்த கதைக்கிழமை வந்து போகிறப்ப ரொம்பவே சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டாங்கன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து உறுத்துச்சு. அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ்ல லாஜிக் மீறல்லாம் வந்து இருந்தாலும் அஃப்கோர்ஸ் இந்த கோர் கதையிலேயே பெரிய லாஜிக் ஒன்று வந்து இருக்கு. மெர்சல் படத்துல எப்படி அப்பா பையன் வந்து பழி வாங்குறான், ஆனா பையன் வந்து அப்பட மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு சூர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும், சம்பிலருக்கெல்லாம் தெரியாது. எப்படி அதுல ஒரு லாஜிக்கல் ஏரர் வந்து இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம மரக்கடிச்சா படம் வந்து பார்ப்போம். பட் அதே மாதிரி ஒரு லாஜிக்கல் பெரிய ஓட்டையே இந்த படத்துல வந்து இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் நம்ம கன்வின்சிங்காக இந்த கமர்ஷியல் ஸ்பேஸில் பார்த்துக்கிட்டாலும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து நெருங்குறப்ப இந்த எலெக்ஷனுக்கான விஷயங்கள்லாம் வந்து வரப்ப அது எதுவுமே சரியாக வந்து உட்காராம அளவுக்கு மீறின சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்ட மாதிரி தான் வந்து தோணுச்சு. ரொம்பவே ஃபேண்டசியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்தில் அந்த மீட்டர் சங்கர் அவர்கள் ரொம்பவே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸோட அந்த லாஸ்ட் ஸ்டெச்சு, அந்த லாஸ்ட் ஆக்ட், அந்த 20 மினிட்ஸ் கிட்ட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே போட்டு ரொம்பவே பெருசாக வந்து இழுத்துட்டாங்க. இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு கோர் கதையிலேயே அந்த இடத்துலையுமே எலெக்ஷன் ஆஃபீஸரோட பவர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத சங்கர் அவர்கள் எலிவேட் பண்ணி ஒரு முதல்வரில் வச்சிருந்த மாதிரியே முடிச்சிருந்தாருன்னா இந்த படம் முடியறது இன்னுமே சிறப்பாக வந்து இருந்திருக்கும். பட் அதை வந்து சங்கர் அவர்கள் வந்து மிஸ் அவுட் வந்து பண்ணிட்டாரு. படத்தோட பாசிட்டிவ்ஸ், தமன் அவர்களோட பின்னணி இசை, சமீபத்தில் நான் பார்த்த எல்லா படங்கள்லையும் தமன் அவர்கள் அனிருத் அவர்களோட மியூசிக் எப்படி அவர் ஒரு படத்தை கையில் கொடுத்தா தூக்கி நிப்பாட்டுறாரோ அந்த மாதிரி தூக்கி நிப்பாட்டுறாரு. ஒரு சாதாரண சீனா இருக்கிற பட்சத்துலையும் தமனோட பிஜிஎம் டெரிஃபிக்காக இருக்கு. இந்த தொப்படத்தை பாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த ப்ரிலூடு
பிஜிஎம் வந்து எடுத்துட்டு படம் ஃபுல்லாக ஒரு பிஜிஎம் வச்சிருக்காரு. வெறித்தனம், அன்பிரடிக்டபிள் தீம் அந்த படத்தில் நிறைய ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துல வந்து டடரட்டேன் அப்படின்னு வரப்ப ஒரு டைமுக்கு மேலே என்ன இத்தனை தடவை இதே வருது அப்படின்ற ஃபீல் வந்து வந்தாலும் செம்மையாக ஹோல்ட் பண்ணிட்டாரு. பயங்கரமான எலிவேஷன் கொடுத்துருக்காரு ராம் சரணுக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு. அது ஒரு ஹைப்புன்னு வந்து சொல்லலாம். கேரா அத்வானி அவர்களோட கதாபாத்திரம் ஒரு ஹீரோயின் கேரிகேச்சர் மாதிரி தான். ஸ்டில் அவங்களுக்கு இந்த கதையிலேயே ஒரு ஸ்கோப் வந்து இருக்கு. சங்கர் வந்து அந்த தொப்பு மேட்டரை வச்சு ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, பெருசாக வந்து லேண்ட் ஆகல. இதுதான் பெரிய கிளீஷேவா கேரா அத்வானியோட கதாபாத்திரம் தான் ரொம்ப கிளீஷேவா எனக்கு வந்து உறுத்திட்டு வந்து தெரிஞ்சது. அஞ்சலி அவர்களுக்கு 2 விதமான கதாபாத்திரம் வந்து நடிக்கணும், அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான ஒரு ரோலு, டயலாக்ஸ் வந்து கம்மி தான், பட் வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் சீன்ஸ்லேயுமே ரொம்பவே இம்பாக்டாக சூப்பராகவே அஞ்சலி வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஜெயராம் அவரோட கதாபாத்திரம் எஜே சூர்யா கலக்குவார்னு நமக்கு தெரியும். ஆனால் எஜே சூர்யா அவர்களுடைய கடைசி வரைக்கும் டிராவல் ஆகிற ஒரு கதாபாத்திரம் தான் ஜெயராம் அவரோட கதாபாத்திரம். பிரிஸ்டரு காமெடி கவுண்டர்லாம் போடுறாரு, தேட்டர் அந்த இடத்துல வெடிச்சு செதறிடுச்சு. செம்ம ஃபன்னான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க சங்கர் அவர்கள். பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அங்கங்க படம் ஒரு சீரியஸான கட்டத்தில் நோக்கிட்டு போறப்ப அவர் ஒரு கவுண்டரை வந்து இறக்குவாரு, தேட்டரே அப்படியே வந்து சிரிப்பு வெட்டியில் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் படத்தோட பாசிட்டிவ்ஸ், பயங்கரமான கிராண்டியர், பயங்கரமான செட் டிசைன்ஸ், அதுவும் பாட்டுக்கெல்லாம் காசை வாரி இறச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்றதை வந்து பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா கமர்ஷியல் மீட்டருக்கு இந்த பட்ஜெட்டெல்லாம் தேவைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்படி பண்ணா தான் அது கமர்ஷியல் படம். காசே இல்லாமல் சுருக்கி பண்ணா அப்புறம் அது ரொம்ப குறுகின படமாக தான் வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் இவங்க வந்து ஹீரோவோட சேலரியும் மீறி நிறைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம படங்கள் மாதிரி ஹீரோவோட சேலரியே பாதி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 20-50 கோடியில் படம் வந்து எடுக்கல. உண்மையிலேயே நிறைய ஒருத்தா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பாடல்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறதை விட பாடல்கள் நல்லா இருக்கு, சூப்பராக பியூட்டிஃபையாக வந்து இருக்கு, செம்ம விஷுவல்ஸாக வந்து இருக்கு. ஜருகண்டி பாட்டாக வந்து இருக்கட்டும், தொப்பு பாட்டாக வந்து இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாட்டாக வந்து இருக்கட்டும், எல்லாமே ரிச்சாக வந்துருக்கு. பட் அதை விட உள்ள இருக்கக்கூடிய சீன்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அங்கங்கே சிஜி பிசிறு திட்டத்தை பார்க்க முடியுது. 2.0 நம்ம வந்து சொன்னோம், அது வேற. பட் இந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு டெக்னாலஜி முன்னாடி இருக்கிற இந்த சமயத்திலையும் அங்கங்கே சிஜி பிசிறு தட்டுறதை வந்து பார்க்க முடியும். இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ராம் சரண் அவர்கள் தான் இந்த மொத்த திரைப்படத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு பில்லராக வந்து இருக்காரு. அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பு ஆல்மோஸ்ட் டீசெண்டாகவே வந்து இருந்துச்சு. நம்ம எஜே சூர்யாவோட கதாபாத்திரமாக வந்து இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கு கூடிய அந்த கன்ஃபர்டேஷன் சீன்ஸ், அந்த ரைவல்ரி சீன்ஸ், அங்கங்க அஞ்சலியை பேஸ் பண்ணி டுவர்ஸ் த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு எமோஷனல் பாயிண்ட், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. கேம் சேஞ்சரோட பாசிட்டிவா நான் என்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாமே கிளீஷேடு, அவுடேட்டட் தான். எல்லாமே நம்ம பார்த்து பழகின விஷயங்கள் தான். எதுவுமே புதுசாலாம் பெருசாக வந்து இல்லை. அந்த கலெக்டர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இதுவும் கூட தமிழ் சினிமாவில் மதுரை படத்தில் லைட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற பாயிண்ட் கூட நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு இருக்கக்கூடிய தென்னவன் படத்தில் வந்து இந்த பாயிண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதையும் பின்புலமாக வச்சு ஒரு பேஸ்டாக வந்து எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரம் மூலமாக இந்த ஸ்டோரியை ஸ்ட்ரக்சர் பண்ண விதம் சூப்பராக வந்து இருந்துச்சு. ஒரு சைடு நிறைய சீன்ஸ் வந்து இப்போ ஆடியன்ஸை உக்குடாப்பா வந்து வச்சிருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட ஒரு பாசிட்டிவாக, பெரிய பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். எங்கேயுமே பெருசாக படத்தை வந்து லெட் டவுன் பண்ண விடாமல், நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கி வரப்போ தான் பயங்கரமாக ட்ராக் ஆகுதே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லாத சீன்ஸ் இந்த காலேஜ் எபிசோட்ஸ் எல்லாம் வந்து போனாலும் அது உங்களை குக்குடப்பாவை தான் ஆடியன்ஸ் வந்து வச்சிருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே சலிப்பு வந்து தட்டாமல், போர்டமாக வந்து போகாமல், ஆடியன்ஸோட அட்டென்ஷனை ரொம்பவே கிராப் பண்ணி தான் சங்கர் அவர்கள் வந்து கையாண்டிருக்காரு. பட் ஸ்டில் என்ன பிரச்சனைனா, நிறைய விஷயங்கள் சங்கர் அவர்கள் மாற்றிக்கணும், அவுடேட்டடாக வந்திருக்காரு. ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது எந்திரனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு வந்து சங்கர் சார் வைக்கணும் அப்படின்றது தான். ஆனால் சங்கர் அவர்கள் பின்னோக்கி வந்து போயிருக்காரு. இது வந்து நம்ம இந்தியன் 2 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது செம்ம பெட்டரான ப்ராடக்டாக நமக்கு வந்து தெரியலாம். பட் ஐடியாஸாகவும் எக்ஸிக்யூஷன் லெவலாகவும் சங்கர் அவர்கள் இன்னும் சிவாஜி முதல்வனோட அந்த ஸ்டுராய்ஸ்ல தான் ஸ்டக் ஆகிட்டு வந்து இருக்காரு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கு. பட் மற்றபடி பெரிய உறுத்தல் இந்த படத்தில் வந்து கிடையாது. அஃப்கோர்ஸ் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு, நிறைய சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் கமர்ஷியல் படத்துக்கு கன்வின்சிங்கான ஸ்டோரி டெல்லிங் தேவை. ஆல்மோஸ்ட் நம்மளை வந்து எண்டப் வரைக்கும் வந்து உட்கார வச்சிருக்காரு. அது இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக சங்கர் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அது செலவு பண்ணிக்கிற அந்த ஸ்கேலு, அந்த விஷுவல் நரேஷன், அந்த ஸ்டோரி டெல்லிங்கு, இது எல்லாமே நம்ம பெரிய ஸ்க்ரீனை அனுபவிச்சாதான் அதோட எசன்ஸை நம்மளால் ஃபுல்லாக வந்து கேரி அவுட் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்டில் இந்த படத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிற பட்சத்துலையும் ஒரு கன்வின்சிங்கான ஸ்டோரி டெல்லிங் மூலமாக சங்கர் அவர்கள் ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து செதற விடாமல் ஹோல்ட் பண்ணி தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ என்ன கேட்டால் எல்லாருமே தாராளமாக அந்த படத்தை போய் வந்து பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நிறைய இருவேறு
கருத்துகள் வந்து இருக்கலாம். இந்த சீன் பெட்டரா பண்ணியிருக்கலாம், இந்த சீன் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இது சீன் அடிப்படையில தான் இருக்குமே தவிர இந்த படத்தை கோரா வந்து மொத்தமாவே இது ஒரு மொக்கம் படப்பா தேராதுப்பா அப்படின்ட்டு யாருமே ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே வந்து இருக்கு. கொஞ்சம் சோசியல் காசஸையுமே அங்கங்க சங்கர் அவர்கள் வந்து தெளிச்சு பேசியிருக்காப்புல. எங்கேயுமே பெருசா போங்கடிக்கல. ஏன்னா இந்தியன் 2 அரசியலை வச்சு போங்கடிச்சிருந்தாரு. அந்த மாதிரி போங்கடிக்கல இந்த படத்துல. ஆல்மோஸ்ட் ஒரு நேர்மையான ஒரு நரேஷனை தான் சங்கர் அவர்கள் வந்து கையாண்டிருக்காரு. ஸோ இந்த உழைப்புக்காண்டி கண்டிப்பா இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கலாம். பெரிய ஸ்கேல்ல நம்ம கண்டிப்பா பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கேம் சேஞ்சர்.